ஒரு பொண்ணுடைய தாய்மை உணர்வு அவகிட்டேருந்து பறிக்கப்பட்டா அவள் எந்த அளவுக்கு கொடூரமானவளாக மாறுவான்றதை இந்த சீனை விட வேறு எதுவுமே பெஸ்ட்டாக போர்ட்ரே பண்ணவே முடியாதுங்க. டிசி படத்தில் ஒரு மண்டபம் போலீஸ் சேசிங் சீனில் தாஸ் டீம் வந்து அமௌண்ட்டை மிஸ் பண்ணுறாங்க, அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ சந்திரா சொல்லுவாங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை ரெடி பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பிராத்தல் தொழிலில் இருக்கும்போது இவங்க கிட்ட வந்தவங்க கிட்ட போயிட்டு இவங்க ஒரு 5 பேர்கிட்ட அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. 6வதாக ஒரே ஒருத்தர் இருக்காரு, நான் போய் அவர்கிட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சந்திரா சொல்லும்போது தாஸ் சொல்லுவார், வேணாம் நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு காசு இருக்குது, நம்ம வேணாம் அப்படின்னு. சந்திரா ஒரே ஒரு ஆள் தானே, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கிளினிக்கில் போயிடுங்கன்னு சொல்லிட்டு கிளினிக்கில் விட்டுருவாங்க. அப்போ சந்திரா அமௌண்ட் கலெக்ட் பண்ண இடத்துல போயிட்டு அந்த டாக்டரை துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு போட்டுருவாங்க. என்னடா இது ஒரே சத்தமாக இருக்குன்னு தாஸ் உள்ள போய் பார்த்தா சந்திரா அவங்கள சுட்டுட்டு வெறியில் அழுதுட்டு இருப்பாங்க. தாஸ் இவங்களை வண்டியில் கூப்பிட்டு வந்துட்டு கேட்பாரு, ஏன் அவனை சுட்ட அப்படின்னும் போது, 16 வயசில் என்னுடைய கருப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ அம்மாவாக முடியாது அப்படின்னு என்னை பார்த்து சிரிச்சிட்டே சொன்னான், அதனால தான் நான் வந்து சுட்டேன், என்னை தாண்டி அங்கே இருக்கிற பல பொண்ணுங்களோட கருப்பு எடுத்தது இவன் தான், அதனால தான் இவனை சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கட்டு சீன் வரும்போது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த சூரியன்கிட்ட போயிட்டு சந்திரா அந்த ஃப்ரீடமை ஃபீல் பண்ண அந்த சீன் இருக்கும். அந்த சீனில் சந்திரா வந்து தாஸ்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கும் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய குழந்தைங்கள பெற்றுக்கணுன்றது தான் ஆசைன்ட்டு. ஆனால் இதை வந்து ரிவீலே பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு கருப்பு போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தாஸ்ட்டை ரிவீலே பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ரொம்ப ஸ்மார்ட்டாக அமௌண்ட் கலெக்ட் பண்ண போகிறேன்ட்டு இவனை போயிட்டு பயங்கரமாக சுட்டு கொண்டுட்டு வந்துடுவாங்க. சூப்பரான சீனுங்க அது.